நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. தரமான வைர நகைகளை சரியான விலையில் வாங்க ஸ்மார்ட் டைமண்ட்ஸ் டி நகரில் புதிதாக திறக்கப்பட்டிருக்கும் நமது ஷோரூமிற்கு வருகை தாருங்கள். ராம்நாத், அருணாச்சலம், சித்ரா, ராம்நாத், டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் KNC டைமண்ட்ஸ். கேரட் அண்ட் கேரட். அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். நமது திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் 40வது ஆண்டு விழா இனிதே துவங்குகிறது. வந்து சிறப்பித்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் வருக வருக என்று வரவேற்று மகிழ்கிறேன். முறைப்படி நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க திருநிலை ஓவியா அவர்களை அன்போடு அழைத்து மகிழ்கிறேன். உங்கள் பரத்த கலகோஷோடு. அனைவருக்கும் ஆனந்தமான இனிய வணக்கம். நமது திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் 40வது ஆண்டு விழாவிற்கு வந்துள்ள உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்பது உங்கள் திருநிலை ஓவியா. திருவருட் பிரகாச வள்ளலார் பாடிய தருமமிகு சென்னை, அதில் பாம்பன் சுவாமிகள் பாடிய வான்மியூர், ஈசன் குடிக்கொண்ட பெருமை மிகு நகர். தாம் சென்ற இடமெல்லாம் தெய்வத்திற்கு சிறப்பு செய்து புகழ் பெற்றது நகரத்தார் இனம். கல்விக்கும் கடவுளுக்கும் அள்ளி அள்ளி கொடுத்திட்ட உயர்ந்த குலம். சென்னையில் தோன்றிய நகரத்தார் சங்கங்களில் முதன்மையானது திருவெற்றியூர் சங்கம், இரண்டாவது நம் திருவான்மியூர் சங்கம். எல்லோரது நல் ஆதரவோடு இன்று 40வது ஆண்டு விழா காண்கிறது. இந்த ஆண்டு புதுமையான விழா. நமது விழாவில் இளம் தலைமுறைகளை, வளரும் தளர்களை, வேர்களை தேடி என்ற நல்லதோர் நிகழ்வினை ஏட்டுக்கல்வி மூலம் தொடர்ந்து 1 வருட காலமாக திறம்பட நடத்தி வருபவர்களை பாராட்டி மகிழ்கிறோம். இந்த இனிய நிகழ்வுக்கு முன்னிலை வகிப்பவர்கள் காரைக்குடி சிடி RM வள்ளியம்மை ஆச்சி, ஆத்தங்குடி வணக்கம் சுப்பிரமணியன், S முத்துக்குமார், கொத்தமங்கலம் KN பழனியப்பன். AR சுந்தரேசன் அவர்கள் நமது AR லக்ஷ்மணன் அவர்களின் தவ புதல்வர், அடிஷனல் சாலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா ஹைகோர்ட் மெட்ராஸ். நமது சங்கத்தின் பெருமைமிகு புரவலர், நகரத்தார்களின் நல்முத்து, நம் சங்கத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர். இன்றைய விழாவிற்கு முன்னிலை வகிக்க இருப்பவர் நமது சங்கத்தின் தலைவர், செயல் வீரர், செயலாளராக இருந்து மிக சிறப்பாக செயல்பட்டதால் எல்லோரும் ஏற்றுக்கொண்ட தலைவரானவர். ஏகப்பட்ட பணிகளை சீராக செய்து முடிப்பவர். மாதம் மருதீஸ்வரர் கோவிலில் கார்த்திகை உபயத்தை தனி ஒருவராய் முன்னின்று ஒருங்கிணைந்து நடத்தி வருபவர். அவர்களை மேடைக்கு அழைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். மேலை சிவபுரியின் பெருமைகளில் ஒருவர். ஆல் இண்டியா ரேடியோவில் பணி செய்த முதல் நகரத்தார். வெங்கல குரலுக்கு சொந்தக்காரர். அநேக சாதனைகளுக்கு உரியவர். ரேடியோ, டிவி, சினிமா, பத்திரிகை என்று எல்லா துறைகளிலும் சிறப்பாக செயல் செய்த பெருமை பெற்றவர். கடின உழைப்புக்கு பெயர் பெற்றவர். எப்படி பாண்டினரோ என்று ஒரு டிவி தொடர் பொதிகை தொலைக்காட்சியில் 1 வருடம் தொடர்ந்து வழங்கி சிறப்பித்தவர். ஆரம்பம் முதல் நம் சங்கத்தின் ஒரே தலைவர். இன்றும் நம் சங்கத்தின் செயல்பாடுகளில் முழுமையாக ஈடுபட்டு செயல்படுத்தும் 86 வயது இளைஞர், கௌரவ தலைவர் ஜெயகொண்டான் அவர்களை மேடையளிக்க அழைக்கிறேன். சர்வதேச தடகள வீரர், உலக தடகள நிலை 1 பாடநெறி இயக்குனர், ISPAவின் கௌரவ இயக்குனர், 33 வருட அனுபவம் பெற்றவர், 9 முறை நேஷனல் டைட்டில் வினர் 100 and 200 மீட்டர்ஸ். உடல் தகுதி மற்றும் விளையாட்டு வீரர்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி சிறப்புரை ஆற்றுபவர்கள். சுவர் இருந்தால் தானே சித்திரம் வரைய முடியும்.
உடல் தகுதி என்பது எவ்வளவு முக்கியம்? யாருமே அதை பற்றி கவலைப்படுவது கிடையாது. விளைவு எண்ணற்ற வியாதிகள், நின்றால் வலி, உட்கார்ந்தால் வலி, சும்மா படுத்தே கிடந்தாலும் வலி. உடல் கட்டுப்பாட்டை நிறைய பேர் இழந்துவிட்டார்கள். அதை சீர் செய்ய, சிறப்பாக செயல்பட வைக்க நல்ல பல ஆலோசனைகளை நமக்கு வழங்கி நம்மை நல்வழிப்படுத்த நம் சிறப்பு விருந்தினராக அழைத்து மகிழ்கிறேன். நம் சங்கத்தின் சிறந்த செயலாளர், கருப்பாய் இருந்தாலும் பொறுப்பாய் இருப்பார். பாரதியார் பாடியது போல் மனதில் உறுதி கொண்டு காரியத்தை பதறாமல் திறம்பட செய்து முடிப்பதில் ஒரு செயல் வீரர். எல்லா விழாக்களுக்கும் முன்னின்று செயல் செய்த பெருமை கொண்டவர். சென்னையில் இருப்பது போல் மதுரையிலும் இருப்பவர். அனைவராலும் செல்லமாக மதுரை பழனியப்பன் என்று அழைக்கப்படும் மணி பழனியப்பன் அவர்களை அன்போடு வரவேற்கிறேன். இறை தேடுவதோடு இறைவனையும் தேட வேண்டும் அல்லவா? முறைப்படி இறைவணக்கம் பாட வருமாறு சாய் அபிராமி என்ற குழந்தையை அழைத்து மகிழ்கிறேன். வணக்கம். அல்லல் போம் வல்லினை போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லை போம் போகா திகரன் போம் நன்ன குணமதிக மாமருணை கோபுரத்தை மேகும் கணபதியே கை தொழுத கால். முறைப்படி வரவேற்புரை தலைவர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய காலை பொழுதில் அழகான ஞாயிற்றுக்கிழமை நமது சங்கத்தின் 40வது ஆண்டு விழாவிற்கு உங்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நமது சங்கத்தின் அழைப்பை ஏற்று வந்து சிறப்பித்து முன்னிலை வகித்து இருக்கின்ற திரு ஏஆர்எல் சுந்தரேசன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். தலைமை உரையாற்ற இருக்கின்ற நமது சங்கத்தின் கௌரவ தலைவர் திரு கா ஜெயங்கொண்டான் அவர்களையும் வருக வருக என வரவேற்று மகிழ்கிறேன். உலக தடகள வீரர் இஸ்பாவின் கௌரவ இயக்குனர் திரு டாக்டர் ஆர் நடராஜன் அவர்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இளம் தலைமுறைகளை நம் வாழ்வில் நல்வழிப்படுத்தி ஏட்டுக்கல்வி மூலம் திறம்பட செயல்படுத்தும் நல்லாசார்கள் நால்வரையும் வருக என வரவேற்று மகிழ்கிறேன். நன்றியாற்றிருக்கின்ற செயல் வீரர் திரு மா பழனியப்பன் அவர்களையும் வரவேற்கிறேன். இவ்விழாவிற்கு திரளாக வந்து சிறப்பித்து செட்டியார்கள், ஆட்சிமார்கள், குழந்தைகளும் மன்றத்தின் சார்பில் வரவேற்று மகிழ்கிறேன். நன்றி, வணக்கம். தலைமை உரை வழங்க ஜெயகொண்டான் அவர்களை அழைக்கிறேன். வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கும் பெருமக்கள் அவர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது தலைமை உரை என்று சொன்னார்கள். இது தலைமை உரை அல்ல, ஒரு சின்ன ஒரு விளக்கம் நம்முடைய சங்கத்தின் ஈடுபாடுகள் பற்றி. திருவான்மியூர் நகரத்தார் சங்க உறுப்பினர்களுக்கு என்னுடைய பணிவான காலை வணக்கம். கடந்த 40 ஆண்டுகளாக இந்த சங்கம் பல வகையிலும் நமக்கு பயன்பட்டு வந்திருக்கிறது. 40 ஆண்டுகளுக்கு முன்பு எஸ்ஆர்பியில் வேலை பார்த்த ஒரு சில நண்பர்களுடனும் தொழிலில் ஈடுபட்டிருந்த ஒரு சில நண்பர்களுடன் சேர்ந்து தொடங்கப்பட்டதுதான் இந்த சங்கம். ஏனைய சங்கங்களைப் போல இல்லாமல் இந்த சங்கம் ஆன்மீகத்தில் அதிகமாக ஈடுபட்டிருந்தது. கோவில் திருவிழாக்கள் நடத்துவது, நம்முடைய பாரம்பரிய திருவிழாக்களான மகர் நோன்பு, பிள்ளையார் நோன்பு, சூரசம்மாரம், முருகன் சம்பந்தப்பட்ட விழாக்கள், மாதந்தோறும் கார்த்திகை விழாக்கள், இப்படி தெய்வீக நிகழ்வுகளையே நாம் நிறைய கொண்டாடி கொண்டு வந்தோம். காலப்போக்கில் பிள்ளைகளுக்கு கல்வியுதவி போன்ற சில செயல்களையும் செய்து வந்தோம். காலம் மாற மாற வெறும் ஆன்மீக தகவல்களை மட்டும் பரிமாறிக்கொண்டு சங்கத்தை நடத்துவது எளிதாக இல்லை. ஆகவே இன்றைய சூழலுக்கு ஏற்ப இப்பொழுதே அண்மையில் பிரபலமாக இருக்கக்கூடிய திருவாசகம் முற்றோதல் மற்றும் ஏட்டுக்கல்வி போன்ற நிகழ்ச்சிகளையும் தொடங்கினோம். அத்துடன் தற்கால இளைஞர்களுக்கு ஏற்ப கிரிக்கெட் போட்டிகளிலும் கலந்து கொண்டு சென்னை, மதுரை போன்ற இடங்களில் அண்மையில் மற்ற செட்டிநாட்டு குழுக்களுடன் கிரிக்கெட் விளையாடி நம் பிள்ளைகளுடைய திறமையை வளர்த்து கொண்டிருக்கிறோம். ஆக இப்படி பற்பல வகைகளிலும் நம் சங்கம் முன்னேறி கொண்டிருக்கிறது. உறுப்பினர்களும் கூடுமான வரை நமக்கு உதவி கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய விழாக்களில் மிகவும் சிறப்பானதாக பிள்ளையார் நோன்பு, திருப்பூரூர் பாத யாத்திரையும் குறிப்பிடத்தக்கவை. பிள்ளையார் நோன்பில் நாம் 260 உறுப்பினர்கள் தான் இருந்தோம் என்றாலும் ஏறத்தாழ 800 1000 பேர் வரை வந்து இடையெடுத்துக் கொள்வார்கள். நம்முடைய உறுப்பினர்களின் எண்ணிக்கை 360 தான்.
ஆனால் பிள்ளையார் நோன்புக்கு வருபவர்களோ 800க்கும் மேற்பட்டவர்கள். அங்கு வந்து ஏலத்தில் அவர்கள் விரும்பிய பொருட்களை எடுத்துக்கொண்டு அந்த பிள்ளையாரிடம் வேண்டிக் கொண்டது அடுத்த ஆண்டுக்குள் பல முறை பல பேருக்கு நிறைவேறி இருப்பதாக அவர்கள் வந்து சொல்வது நமக்கும் மகிழ்ச்சியான ஒரு செய்தியாக இருக்கிறது. அது இந்த சங்கத்திற்கும் ஒரு பெருமையாக இருக்கிறது. அது தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு ஆண்டும் பிள்ளையார் நோன்பிற்கு நம் சங்கத்து விழாவிற்கு வரும் நம்மவர்களின் எண்ணிக்கை உயர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்படி பல வகையிலும் நம்முடைய செயல்பாடுகளை அதிகரித்து கொண்டே வருகிறோம். இருப்பினும் உறுப்பினர்கள் அந்த 360 380க்குள் தான் வைத்திருக்கிறோம். அவர்களில் பலர் பணியில் இருப்பதால் சங்க வேலைகளில் ஈடுபடுவது மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறது. குறிப்பிட்ட ஒரு 60-70 பேருக்குள் தான் இந்த பணிகளை எல்லாம் தொடர்ந்து செய்து கொண்டு வர வேண்டியிருக்கிறது. அவர்களும் காலம் நேரம் பார்க்காமல் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த சமயத்தில் நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அந்த வகையில் நம்முடைய சங்கம் வளர்ந்து கொண்டிருக்கிறது. நாம் இருப்பை வைத்து கொண்டு செயல்படுவதில்லை, நாம் செயல்படுகிறோம், இருப்பு நமக்கு வந்து கொண்டே இருக்கிறது. அதுதான் இந்த சங்கத்தின் பெருமை. அது அந்த இறைவனின் அருள். இந்த அளவிலேயே நாம் கந்த சஷ்டி விழா கொண்டாடுவதற்காக முருகனுக்கு சூரனுடைய சிலைகள் செய்தோம், சுப்பிரமணியருக்கு ரதம் செய்தோம். முதலில் சம்ஹாரவேல் வெள்ளியில் செய்தோம், பிறகு வைரவேல் செய்து வைத்திருக்கிறோம். இப்படி நம்முடைய பணிகள், இறைப்பணிகள் தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. இப்பொழுதுதான் சமுதாய பணிகளுக்கும் அதிகமாக இடம் கொடுத்து நாம் வந்து கொண்டிருக்கிறோம், வளர்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் நம்முடைய சங்கம் மிகவும் சிறப்பாக வளர்ந்து கொண்டிருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டும். இன்று நான் அதிக நேரம் பேசப்போவதில்லை, வேறு எந்த சப்ஜெக்டும் நான் பேசவில்லை. ஏனென்றால் சங்கத்தை பற்றி மட்டும் ஒரு சில செயல்களை சொல்லிவிட்டு ஏராளமான நிகழ்ச்சிகள் நமக்கு காத்திருக்கிறது. அதற்காக நம்முடைய நேரத்தை அதிகமாக அந்த நிகழ்ச்சிகளுக்கு நாம் கொடுக்க வேண்டியிருக்கிறது. அடுத்து நம்முடைய புரவலர் ARL சுந்தரேசன் அவர்கள் ஓரிரு வார்த்தைகள் மட்டும் பேச அவர்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். அதை அடுத்து இன்றைய நம்முடைய சிறப்பு பேச்சாளருடைய பேச்சு, அதைத் தொடர்ந்து இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியான ஏட்டுக்கல்வி 1ஆம் ஆண்டு விழா நடக்க இருக்கிறது. அதனுடைய பொறுப்பாளர்கள் எல்லாம் வந்திருக்கிறார்கள். பொதுக்குழு கூட்டமும் செயற்குழு பொதுக்குழு கூட்டமும் தொடர்ந்து விளையாட்டு விழாவும் மதிய பிற்பகலில் நடைபெற இருக்கிறது. ஆகவே நிகழ்ச்சிகள் அதிகமாக இருக்கிறது, நேரமும் மிக குறைவாக இருக்கிறது. அதனால் என்னுடைய தலைமை உரையை பேருக்கு தலைமை உரை என்ற முறையில் பேசிவிட்டு மிக சுருக்கமாக முடித்துக் கொள்கிறேன். உங்கள் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். அடுத்ததாக முன்னிலை வகித்து சிறப்பித்து கொண்டுள்ள திரு ARL சுந்தரேசன் அவர்களின் வாழ்த்துரை. திரு ARL சுந்தரேசன் அவர்களுக்கு கௌரவ தலைவர் திரு ஜெயங்கொண்டான் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மகிழ்வார். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அண்ணன் ஜெயங்கொண்டான் அவர்களே, என் இனிய நண்பர் அவர்களே, எனக்கு அவங்களுக்கு ரொம்ப நாள் பழக்கம், கிட்டத்தட்ட ஒரு 30-40 இயர்ஸாக we are in contact. அவங்க சர்வீஸில் இருக்காங்க, நான் லீகல் ஃபீல்டில் இருக்கேன். இப்போ ஒரு பொருத்தம் என்னென்னா, அவங்க போடுற அசஸ்மெண்ட் ஆர்டரை யாராவது சேலஞ்ச் பண்ணாங்கன்னா கோர்ட்டில் நாங்கள் அதை சஸ்டெயின் பண்ணுவோம். கவர்மெண்ட்டுக்கு வரக்கூடிய டேக்ஸ் அவங்க போடுவாங்க, அதை கோர்ட்டில் ஸ்டே கொடுத்துடாம அந்த பணம் நமக்கு அரசாங்கத்துக்கு சேரணுங்கிறதுக்கு நாங்கள் வாதாடுவோம். அதனால் அடிக்கடி நாங்கள் அவங்களோட தொடர்பில் இருப்போம், அவங்க ஆஃபீஸர்ஸ் எல்லாரோடையும் தொடர்பில் இருப்போம். இந்த இது 40வது ஆண்டு விழா சென்னையில் 2வதாக தொடங்கப்பட்ட ஒரு சங்கம் சொல்கிறாங்க. திருவான்மியூர் நகரத்தார் சங்கம் இப்போ தட் இஸ் ப்ரொவைடிங் எ பிளாட்ஃபார்ம் ஃபார் அதர்ஸ் டு கம் அண்ட் ஜாயின். அடையார், பெசன் நகர், மயிலாப்பூர் எல்லாரும் இதை ஒரு தாய்க்கழகமாக வச்சு இதில் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து அதை நான் ஒரு விஷயம், நீங்கள் எங்களெல்லாம் சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்கன்னா நாங்கள் பிரிஞ்சு போக வேண்டி வரும். நீங்கள் எல்லாம் பெரிய மனசு பண்ணி எங்களை எல்லாரும் சேர்த்துக்கிறதுக்கு மிக்க நன்றி. இது இட்ஸ் லைக் அ ஸ்ட்ரெஸ் பஸ்டர். எல்லாரும் ரொம்ப ஸ்ட்ரெஸ் அவங்கவுங்க வேலையில். பிள்ளைங்க பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸு, ஒன்று டீச்சர் கொடுக்குறது, இன்னொன்று வீட்டில் அப்பா அம்மா கொடுக்குறது. அதனால் இதெல்லாம் மீறி அவங்க எல்லாருக்கும் an occasion to meet other children, அத்தை, மாமா, அந்த மாமா, இந்த மாமா, சொந்தக்கார எல்லாரும் இங்கே பார்த்துட்டு
ஒரு நல்ல பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், ஒரு நல்ல க்ரீன் பிளேஸ் இந்த இடத்துல ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கோயில் அதெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு பழைய ஏட்டுக்கல்வி இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எல்லாரும் போகிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த சங்கம் வந்து 40 ஆண்டு, 50, 75, 100 எல்லாம் வரணும். நானும் நட்ராஜன் 2 பேரும் சேர்ந்து வரணும். வந்து வி ஷுட் பார்ட்டிசிபேட். அண்ட் தேங்க்யூ வெரி மச் அண்ணன். நிறைய விஷயங்கள் இருக்குது. நானும் கொஞ்சம் வெளியில் கிளம்பணும். எங்கள் பங்காளி வீட்டில் இன்றைக்கி ஒரு வடிக்கிறா. ஸோ நகரத்தார் இருந்துக்கிட்டு நகரத்தார் ஃபங்க்ஷனுக்கு போகாமல் இன்னொரு பப்ளிக் ஃபங்க்ஷனுக்கு போயிட்டான்னு சொல்லக்கூடாது. அதனால் நான் அண்ணன்ட்டே சொல்லிட்டேன், நான் கட்டாயமாக வரேன். த ரீசன் இஸ் தி அஃபெக்ஷன் விச் ஐ ஹேவ் டு ஆல் இன் தி சங்கம். அதனால் இது மிஸ் பண்ணக்கூடாது, கட்டாயமாக வரணும் அப்படின்னு இங்கே வந்துட்டு நான் கிளம்புறேன் அண்ணன்ட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கு அவங்க அனுமதி கொடுத்துருந்தா. நன்றி. அடுத்ததாக நம் எல்லோரும் ஆவலுடன் எதிர்பார்த்து காத்திருந்து கொண்டும் திரு டாக்டர் ஆர் நடராஜன் அவர்களின் நேரம். டாக்டர் திரு ஆர் நடராஜ் அவர்களை அன்போடு வரவேற்கிறோம். அவர்களுக்கு பொன்னாடி படுத்த வருமாறு திரு மருதப்பன் அவர்களையும் திரு பழனிப்பன் அவர்களையும் அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். முடி அரசர்களையும் பெரும் முனிவர்களையும் பல முதல் அமைச்சர்களையும் என்னை ஈன்றெடுத்த பெற்றோரையும் என் குலதெய்வமான ஸ்ரீ பால்வளத்த ஐயனார் வணங்கி, என் தாய் தமிழையும் வணங்கி, ரொம்ப முக்கியமாக நம்ம நகரத்தார் சமூகம் இங்கே கூடியிருக்கும் அனைவரையும் வணங்கி என்னை சமர்ப்பிக்கிறேன். நகரத்தார் அப்படின்னா என்ன பெருமை தெரியுமா? நிறைய விஷயம் கேள்விப்பட்டிருப்பீங்க. நான் புதுசாக ஒன்றும் சொல்ல போகலை. பாரம்பரியம், கலாச்சாரம், இதுக்கு எடுத்துக்காட்டு உதாரணம் அப்படின்னா நம்ம நகரத்தார் சமூகம். அது மட்டுமல்ல வணிகம், வியாபாரம், அதற்கும் ஒரு முன்னோடியாக இருந்திருக்காங்க நம்ம நகரத்தார். அது மட்டுமல்ல, சிவன் முருகன் வழிபாடு, சேவை, ஒரு உத்வேகம் உலகத்திற்கு கொடுத்த சமூகம் நகரத்தார் சமூகம். அது மட்டுமல்ல, சிக்கனம் அப்படின்னா என்னன்னு கற்றுக் கொடுத்தது ஸ்மால் சேவிங்ஸ்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது நம்ம நகரத்தார் சமூகம். முக்கியமாக இந்த கொரோனா பீரியடில் நம்ம இந்தியா சஸ்டெயின் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் இந்த ஸ்மால் சேவிங்ஸ். அது மட்டுமல்ல, கல்வி, அறம் போன்ற செயல்களுக்கு எடுத்துக்காட்டாக தொடர்ந்து பணியாற்றி கொண்டிருப்பது நகரத்தார் சமூகம். அது மட்டுமல்ல, சட்டத்துறையில், இந்த கல்வித்துறைன்னு நான் சொல்லும்போது ரொம்ப பெரிய ஆளுங்க, நம்ம டாக்டர் அண்ணாமலை செட்டியார், டாக்டர் அழகப்பா செட்டியாருடைய the philanthropic contribution is phenomenal, is enormous to the whole world. நம்ம சமூகத்துக்கு மட்டும் இல்லை, நம்ம நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்த உலகத்துக்கே பணியாற்றியிருக்காங்க. சட்டத்துறையில் வல்லுநர்கள், சுப்ரீம் கோர்ட்டில் ஹானரபிள் ஜஸ்டிஸாக இருந்தவர் நம்மளுடைய உயர் திரு ஏஆர் லக்ஷ்மணன் செட்டியார் அவர்கள். என்னுடைய திருமணத்திற்கு ஏஆர்எல் லக்ஷ்மணன் செட்டியார் அவர்களும் அவங்க மனைவியாரும் என்னுடைய திருமணத்திற்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்களை எங்களுக்கு வாழ்த்தி அருள் செய்து செஞ்சாங்க 1996. ஸோ அதுக்கு முன்னாடியிலேருந்தே அவங்களுடைய குடும்பத்தாரோட எனக்கும் அவங்களுக்கும் தொடர்பு உண்டு. ரொம்ப அருமையாக சொன்னாங்க தொகுப்பாளர், புலிக்கு பிறந்தது பூனை ஆகுமா? அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா.
எந்த ஒரு லீகல் பாயிண்ட் ஆஃப் வியூ, எது ஒரு கன்சல்டேஷனோ டிஸ்கஷனோ ஒரு இன்டர்பிரட்டேஷனோ பண்ணுறதுக்கு என்னைய ஒரு 35 வருடங்களாக என்னோட தொடர்பு கொண்டு இருப்பாங்க. எனக்கு அது பெருமை மட்டும் இல்லை, நான் அவங்கக்கிட்டேருந்து நிறையா கற்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களுக்கு என்னுடைய மரியாதையை செலுத்திக்கிறேன். ஸோ என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க என்னுடைய ஆரம்ப பேச்சை மட்டுமாச்சும் கேட்டுட்டு போங்க. என்னுடைய வேண்டுகோளுக்கு இணங்க 2 வார்த்தையும் பேசினாங்க இங்கே. ரொம்ப நன்றி, ரொம்ப 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 தேங்க்யூ ஸோ மச். தீஸ் வேர்ட்ஸ் ஆர் இன்ஸ்பைரிங் டு தி ஹோல் ஜென்ரேஷன். இதுதான் முக்கியம். நகரத்தார் சமூகத்தை பற்றி சொல்லிட்டு இருக்கும்போது அது மட்டுமல்ல, ஸோ இது மேலும் மேலும் சொல்லிகிட்டே போகலாம். நம்மளுடைய நகரத்தாருடைய பங்களிப்பு உலகத்தின் முன்னேற்றத்திற்காக நிறைய இருக்கு. நம்ம நாட்டுடைய முன்னேற்றத்துக்காக நிறைய பங்களிப்பு இருக்கு. விளையாட்டுத் துறையில் ரொம்ப முக்கியமாக சாதனை புரியணும், புரிஞ்சவங்களில் அபூர்வமாக இருந்தது. நானும் உங்கள் சமூகத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்கிறதுல பெருமைப்படுறேன். இந்த 40வது ஆண்டு நிறைவு விழா திருவான்மியூர் நகரத்தார் சங்கத்தின் தலைமை பொறுப்பேற்று இங்கே கூடியிருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்கள், சான்றோர்கள், ரொம்ப முக்கியமாக எல்லார் பேரையும் சொல்லணும், ஏன்னா முக்கால்வாசி பேர் எனக்கு தெரியும். முக்கியமாக டிஎஸ்பி முத்துக்குமார் சார், ஜெயகொண்டா மன்னன், பழனியப்பன். ஸோ இந்த மாதிரி ஒரு விழாக்கு இவ்வளோ பேர் கூடியிருக்காங்கிறப்ப எனக்கு ஒரு புத்துணர்ச்சி, எனக்கு ஒரு உத்வேகம், ரொம்ப சந்தோஷமான விஷயம். உங்கள் முன்னாடி நின்று நிறைய விஷயங்களை சொல்லணும். கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்னுடைய பேச்சு மட்டும் இல்லை, இதை ஒரு கலந்துரையாடலாக செய்யணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள் வச்சுருக்கேன் ஏற்கனவே. ஸோ நான் பேசினதுலேருந்து இல்லை உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் யார் வேணாலும் கேள்வி கேட்கலாம். இதுதான் என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு. விளையாட்டுத் துறையில் மட்டும் இல்லை, ஒரு விளையாட்டு வீரனால் படிக்க முடியும், பேச முடியும், எழுத முடியும், நிர்வாகம் செய்ய முடியும் அப்படின்னு சாதிச்சு காமிக்கணும், நிரூபிச்சு காமிக்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தில் தொடர்ந்து கடுமையாக உழைச்சிட்டு இருக்கிறேன். இது ஒரு ஜேர்னி, திஸ் இஸ் த ஜேர்னி. அந்த ஒரு ஜேர்னியில், அந்த ஒரு பயணத்தில் இந்த 40வது திருவான்மியூர் சங்கத்துடைய உங்களுடைய எல்லோருடையும் அதை பகிர்ந்துக்கிறதுல என்னுடைய மகிழ்ச்சியை தெரிவிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்த இந்த சங்கத்தின் அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். டாக்குமெண்ட்டே இல்லாமல் போச்சு. நம்ம செய்கிற ஒவ்வொரு விஷயமும் உலகத்தில் தலை சிறந்த விஷயங்கள், ஆனால் அதுக்கு முரண்பாடுகள் நிறையா இருக்குது. அதை சொல்லி கொடுக்கறதுக்கு யாரும் ஆள் இல்லை. வட்டி கணக்கில் பெரிய ஆளு நம்ம செட்டியார்கள், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. ஐந்தொகை போடுறது 10 நிமிஷத்தில் ஐந்தொகை போட்டுருவாங்க, அதை சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னைக்கு ஆள் கிடையாது. ஸோ இதெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட்டம் அமையணும். இதுக்குன்னு இந்த ஏட்டுக்கல்வி ஃபென்டாஸ்டிக், வெரி ஒண்டர்ஃபுல் கான்செப்ட். இந்த மாதிரி ஒரு கான்செப்ட் வரணும் அப்படின்னா நம்மளுடைய இளைய தலைமுறைக்கு இதெல்லாம் ஒரு பெரிய அசெட், பெரிய சொத்து.